குழியில் அனுபவம் ஒரு விசேஷ அனுபவம். யோசேப்பு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தாருன்னா இந்த குழியை குறித்து 2 அதிகாரம் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த பரலோகத்துல போய் பார்க்கும்போது அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 37 அதிகாரத்துக்கு பின்பதாக யோசேப்போட வாழ்க்கை, அவன் கடந்து சென்ற எல்லா பரீட்சைகளும் வெற்றிகரமாக சிறந்து விளங்கினான்னா அந்த குழியில நடந்த சம்பவத்தினால. ஐயா அம்மா, இன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த குழியில இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய அற்புத நோக்கங்களுக்கு பயன்படுத்துவார். சத்துரு உங்களை தள்ளியிருந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவர் அதையும் பயன்படுத்தி அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில விளங்க செய்வார். ஆண்டவருக்கு எதிராக யாரும் வேலை செய்ய முடியாது. எதிராக வேலை செய்ய விரும்பினாலும் ஆண்டவர் அதை சாதகமா மாற்றி அவருடைய நோக்கத்தை தான் நிறைவேற்றுவார். அப்படின்னா உங்க வாழ்க்கையில